பாஜகவுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவது நோக்கம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்றாரு. வெற்றி பெறாதில்லை, அவங்களுக்கு வெற்றி பெறுவது நோக்கம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும்னு நினைக்கிறாங்க. நாகேந்திரன் பேசும்பொழுதே எங்களுக்கு 2026 விட 2029 தான் முக்கியம் அப்படின்னா இவர் அப்ப பாஜக நோக்கத்தை பாருங்க. வெற்றி பெறுவது அவங்க நோக்கம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் எங்கள் கட்சி கால் ஊன்றி விட்டதுன்னு காட்டணும். இடதுசாரிகளின் கோட்டை காங்கிரஸ் கட்சியினுடைய கருவறையாக கருதப்படுகிற மனோகரமான மலையாள மண்ணில் ஒரு நடிகரை கொண்டு வந்து எம்பி ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அறிகுறியும் தெரியலை. 4 பிஜேபி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களே தவிர அவங்கள பிஜேபி ஆட்டு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் பார்க்கல. நயினார் நாகேந்திரன் கூடவா? ஆமா, நயினார் சீனிவாசன் இவங்களை யாருமே அந்த மாதிரி பார்க்கல. வானதி சீனிவாசன் கமலஹாசனால அந்த அம்மா எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அண்ணன் காந்தி இருக்காரு எங்க நாகர்கோவில் எம்எல்ஏ, அவர் 86லேருந்து தேர்தலில் நிற்கிறார். காலில் செருப்பு போட மாட்டார். அந்த அந்த எளிமையும் எல்லோரிடத்திலும் அவர் வைத்திருக்கிற தொடர்பு அவர் எம்எல்ஏ ஆக்கிட்டு. மொடக்குறிச்சியில் சுப்புலட்சுமின்னு திமுகவில் ஒரு அம்மா நின்றுச்சு. அந்த அம்மாவினுடைய நடவடிக்கையால் தான் திமுக தோத்துச்சு. மொடக்குறிச்சியில் சரஸ்வதிக்கு போட்ட ஓட்டு இல்லை, சுப்புலட்சுமியை பிடிக்காம போட்ட ஓட்டு. அதனால 4 தொகுதியிலும் வெற்றி பெற்றதை அவங்க வெற்றின்னு கொண்டாட முடியாது. இது பிஜேபிக்கு தலைமைக்கு தெரியும். அதனால வலிமையான ஒரு கட்சியை கூட கூட்டணி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் அந்த கட்சியில் இருக்கிறவங்கள தனதாக்கிக்கிடணும். இருந்தால் அதிமுக தொண்டை இங்கே வரமாட்டான். நயினார் நாகேந்திரன் எல்லாத்தையும் பழகிறவர், எல்லா அதிமுக தொண்டனுக்கும் அறிமுகமானவர், ஒரு பாலிடிக்ஸில் ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ள ஒரு ஆள் அவர். அதனால் அவரை வச்சு அதிமுகவை சின்ன பின்னமாக்கிடலாம் நமக்கு திட்டமிடுறாங்க. அதை சரியாக உள்வாங்கிட்டு இந்த கருத்தை அண்ணன் சொல்லியிருக்கார்.